வணக்கம். பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை இந்த 2 திட்டங்கள பத்தியும் உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கா? தை மாசம் 2 பணமும் ஒண்ணா நம்ம கைக்கு வருமா? யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? கவலையே விடுங்க. உங்க எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்கலாம். ஆமாங்க. இப்ப எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி இதுதானே நினைக்கிறேன். பொங்கல் பரிசு பணமும் மாசம் வர மகளிர் உரிமை தொகையும் ஒரே மாசத்துல வர வாய்ப்பு இருக்கிறதால இது ஒரு டபுள் ட்ரீட் மாசமா இருக்குமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த 2 திட்டங்களையும் தனித்தனியா பிரிச்சு அது என்ன, யாருக்கு என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா விளக்க போறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது பாருங்க. நாம இந்த பகுப்பாய்வுல எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, பொங்கலுக்கு டபுள் ட்ரீட் உண்டா? பொங்கல் பரிசு எப்படி மாறிட்டே வந்திருக்கு? மகளிர் உரிமை திட்டம்னா என்ன? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? புதுசா கார்டு வாங்கினவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரேஷன் கார்டே இல்லாதவங்களுக்கு என்ன வழி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் பொதுவான வருஷா வருஷம் நாம எதிர்பார்க்கிற பொங்கல் பரிசு திட்டத்தை பத்தி பார்ப்போம். கடந்த சில வருஷங்களா இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, வரப்போற பொங்கலுக்கு நாம எதை எதிர்பார்க்கலான்னு ஒரு சின்ன அலசல். இப்ப இங்க பாருங்களேன், 2022ல 21 மளிகை பொருள் கொடுத்தாங்க. ஆனா 2023ல பொருளோட சேர்த்து 1000 ரூபா பணமும் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல மாற்றம். ஆனா போன பொங்கலுக்கு பணத்தை நிப்பாட்டிட்டு பொருள் மட்டும் கொடுத்தது பெரிய விமர்சனத்தை உண்டாக்குச்சு. அதனால வரப்போற தேர்தலை மனசுல வச்சு இந்த முறை பரிசு தொகுப்போட ஒரு பெரிய தொகையா, அதாவது ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கப்படலாம்னு ஒரு வலுவான எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை அரசாங்கம் 5000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்க முடிவு செஞ்சா அதோட நிதிச்சுமை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இதை கொடுக்கணும்னா அரசுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் தேவைப்படும். நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தொகைன்னு. சரி, பொங்கல் பரிசு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம 2வது திட்டத்துக்கு வருவோம். இது பொங்கல் பரிசு மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதில்ல. இது ஒரு தனிப்பட்ட மாதாந்திர திட்டம். இதுக்கு முற்றிலும் வேற ரூல்ஸ் இருக்கு. இந்த திட்டத்தோட பேரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. செப்டம்பர் 15, 2023ல இந்த திட்டம் ஆரம்பிச்சது. இதுல என்ன ஸ்பெஷல்னா, தகுதியான பெண்களுக்கு மாசம் தவறாம கரெக்டா 15ஆம் தேதி அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா 1000 ரூபாய் வந்துடும். இது ஒரு தொடர்ச்சியான மாதாந்திர உதவி. ஆனா இந்த திட்டத்துல சேர்றதுக்கு ரொம்ப கடுமையான விதிகள் இருக்கு. உங்க குடும்ப வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். வீட்ல யாரும் அரசு வேலையில இருக்கக்கூடாது. இதுக்கு தனியா அப்ளை பண்ணிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு. அதனால இப்போதைக்கு புதுசா யாரும் இதுல சேர முடியாது. சரி, இப்பதான் நம்மளோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். எல்லா குழப்பத்தையும் தீர்க்க போற அந்த ஸ்லைடு இதுதான். பொங்கல் பரிசுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம ஒன்னொன்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு முழு தெளிவு கிடைச்சிடும். இந்த டேபிள நல்லா கவனிங்க. பொங்கல் பரிசு வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஆனா உரிமை தொகை மாசம் வரும். பொங்கல் பரிசு எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் உண்டு. ஆனா உரிமை தொகைக்கு குறிப்பிட்ட வருமானம், வேலைன்னு பல தகுதிகள் தேவை. முக்கியமா பொங்கல் பரிசுக்கு எந்த அப்ளிகேஷனும் தேவையில்லை. ஆனா உரிமை தொகைக்கு நீங்க கண்டிப்பா விண்ணப்பம் போட்டிருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நான் இப்பதான் புதுசா ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன கிடைக்கும்? வாங்க அதுக்கான பதில பார்க்கலாம். ஆமா, இது பலரோட சந்தேகம். புதுசா ரேஷன் கார்டு வாங்கின உங்களுக்கு வரப்போற பொங்கலுக்கு பரிசு கிடைக்குமா, இல்ல மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா, இல்ல ரெண்டுமே கிடைக்குமா? பதில் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நிச்சயமா பொங்கல் பரிசு கிடைக்கும். உங்க ரேஷன் கார்டு இருந்தாலே போதும். அரசாங்கம் ரொக்க பணம் அறிவிச்சா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மகளிர் உரிமை தொகைக்கு இப்போதைக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சிருச்சு. அரசாங்கம் மறுபடியும் விண்ணப்பம் கோரும்போது தான் நீங்க முயற்சி செய்ய முடியும். சரி, ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே. கார்டு இல்லாதவங்க என்ன பண்றது? அவங்களும் பொங்கலை கொண்டாட வேண்டாமா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. ரேஷன் கார்டு இல்லாதவங்க உங்க பக்கத்துல இருக்கிற கூட்டுறவு கடைகளுக்கு போகலாம். அங்க போனீங்கன்னா 3 விதமான ஸ்பெஷல் பொங்கல் கிட்ஸ் விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. பச்சரிசி, வெல்லம், முந்திரி, எண்ணெய்னு பல பொருட்கள் அடங்கிய இந்த கிட்களை நீங்க மார்க்கெட் விலையை விட கம்மி விலைக்கு வாங்கிக்க முடியும். இந்த எல்லா திட்டங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அரசாங்கத்தோட நோக்கம் இதுதாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா பொங்கலை கொண்டாடணும். இந்த ஒரு வரி இந்த திட்டங்களோட நோக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அப்போ இந்த முழு பகுப்பாய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பொங்கல் பரிசுங்கிறது ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமான ஒரு வருடாந்திர கொண்டாட்டம். ஆனா மகளிர் உரிமை தொகைங்கிறது தகுதியின் அடிப்படையில விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு மாதாந்திர உதவி. ரெண்டும் ஒன்னும் இல்ல, ரெண்டும் முற்றிலும் வெவ்வேறானவை. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள் இன்னும் அதிகரிக்குமா?
பொங்கல் பரிசு தொகையோ உரிமை தொகையோ இதுல இன்னும் என்னென்ன மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.